போன டிசம்பர் மாசம் இந்திய தொலைத்தொடர்புத்துறை, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. அது என்னன்னா, இந்தியாவுல மொத்தம் செல்போன் பயன்படுத்தும் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 118,99,00,000. இதுல ஜியோ யூஸ் பண்றவங்க 50.4%, ஏர்டெல் யூஸ் பண்றவங்க 30.6%, வோடாஃபோனு 13.4%. இதுல பாத்தீங்கன்னா ஜியோ யூஸ் பண்றவங்களுக்கும் ஏர்டெல் யூஸ் பண்றவங்களுக்கும் ஒரு ஹாப்பியான நியூஸ். அது என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே எலன் மஸ்க் தெரியும். அந்த எலன் மஸ்கோட ஒரு நிறுவனம் தான் ஸ்பேஸ் எக்ஸ். இந்த ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோள் மூலமா இணைய சேவை எல்லாருக்கும் வழங்கி வருது. இந்த ஸ்டார்லிங்க் மூலமா தான் ரஷ்யா உக்ரைன் போரும்போது கூட இந்த உக்ரைன் தங்கு தடையின்றி இணைய சேவை பெற்றாங்க. இப்ப இதே தான் நமக்கும் நம்ம ஜியோ நிறுவனமும் ஏர்டெலும் இந்த ஸ்பேஸ் எக்ஸோட சேர்ந்து நம்மளுக்கு இணைய சேவை வழங்கிக்கிறாங்க. இதனால நமக்கு என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் புயல் அடிச்சாலும் சரி, மழை அடிச்சாலும் சரி, இல்லை இயற்கை பேரிடர் வந்தாலும் சரி, இந்தியாவில் காடு மலை எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி நின்றாலும் சரி, இந்தியாவோட மூல முடுக்கெல்லாம் நமக்கு தங்கு தடையின்றி இணைய சேவை கிடைக்கும். நம்ம அம்மானிக்கும் மிட்டலுக்கும் ஒரு வணக்கத்தை போடுங்க.